Hi friends, அப்பத்தை ஆசீர்வதித்தல் திருவிருது ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற யாருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறுதலை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற அவருடைய ஆத்மாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலை அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவரை எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். Blessing on the bread. Sacrament prayer. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the souls of all those who partake of it, that they may eat in remembrance of body of thy Son, and witness unto thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of thy Son, and always remember him, and keep these commandments which he has given them, that they may always have spirit to be with him. Amen. Blessing on the water. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may do it in remembrance of blood of thy Son, which washed it for them, that they may witness unto thee, O God, the eternal Father, that they do always remember him, that they may have spirit to be with them. Amen. மத்தேயு 6 அதிகாரம் 9 முதல் 13 வரை. Matthew 6 chapter verse 9 to 13. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. The kingdom come, they will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day our daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us our debts as we forgive our debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையகளே. ஆமென். And lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. James chapter 5 verse 1 to 20. ஜேம்ஸ் 5 அதிகாரம் 1 முதல் 20 வசனம் வரை. வசனம் 1. ஐஸ்வரியவான்களே, கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம் அழுங்கள். Go to now, he a rich man wept and however, for you are the missionaries that shall and come upon you. வசனம் 2. உங்கள் ஐஸ்வரியம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் போட்டு எரித்து போயின. Your rich are the corrupted, and your the garments are the maintenance. வசனம் 3. உங்கள் பொன்னும் வெள்ளியும் துரும்பிடித்து இவைகள் உள்ள துரு உங்களுக்கு விரோதமாக சாட்சியாயிருந்து அக்கினியைப் போல உங்கள் மாமிசத்தை தின்னும். கடைசி நாட்களிலே பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள். Your gold and silver is an
uncarrier, and the rest of them shall be a witness against you, and shall eat your the flesh, as it were fire. He have the neper desires to go there for the last days. வசனம் 4. இதோ உங்கள் வாய்களை அறுத்த வேலைக்காரர்களுடைய இதோ உங்கள் வயல்களை அறுத்த வேலைக்காரர்களுடைய கூலி உங்களால் நியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரல் இடுகிறது. அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரல் இடுகிறது. அறுத்தவர்களுடைய கூக்குரல் சேனைகளுடைய கர்த்தரின் செவிகளில் பட்டது. Behold the ear of the laborers who have the repent down your the field, which is of your the keep it back by fear, carried, and the carriers of them carried, and the carriers of them which have repent, here they entered into the ears of the Lord of the Sabbath. வசனம் 5. பூமியிலே நீங்கள் சம்பிரமாய் வாழ்ந்து சுகபோகத்திலே உழன்றீர்கள். கொளுத்தவைகளை அடிக்கும் நாளிலே நடக்கிறது போல உங்கள் இருதயங்களை போஷித்தீர்கள். Ye have the live in the pleasure and the health, and been and warden. Ye have the nourished your heart as in the day of the soul together. வசனம் 6. நீதிமானை நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து கொலை செய்தீர்கள். அவன் உங்களுடனே எதிர்த்து நிற்கவில்லை. You have the condemned and the killed the just, and he don't not and reas you. வசனம் 7. அப்படி இருக்க சகோதரர்களே, கர்த்தர் வரும் அளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வரும் அளவு நீடிய பொறுமையோடனே காத்திருக்கிறான். Be the pattern thereof, brethren, unto the coming of the Lord. Behold, the husbandman withered, for the prodigal's fruit of the earth, and yet and long and patterns for it until he receive the yearly and later rain. வசனம் 8. நீங்களும் நீடிய பொறுமையோடு கூடியிருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறதே. But he also patterned establish your heart, for the coming of the Lord draweth near. வசனம் 9. சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். Grudge not on one and against another, brethren, lest he be the commandment. Behold, the judge standeth before the door. வசனம் 10. என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுத்தலுக்கு நீடிய பொறுமைக்கு திஷ்டாங்கமாக வைத்துக் கொள்ளுங்கள். Take my brethren, the prophet who have the spoken in the name of the Lord, for the example of the suffering, affliction, and of the patterns. வசனம் 11. இதோ பொறுமையாக இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோம். யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள்.
கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராயிருக்கிறாரே. Behold, we and the connect them happy which endure. How the year of the pattern, yes, have Job, and how the seer, the hand of the Lord, that the Lord is the very pitiful, and of the tender mercy. அதனம் 12. விசேஷமாய் என் சகோதரரே, வானத்தின் பேரிலாவது பூமியின் பேரிலாவது வேறு எந்த ஆணையினாலாவது சத்தியம் பண்ணாதிருங்கள். நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாதென்றும் சொல்ல கடவீர்கள். But above all things, my brethren, suffer not a natural by the heaven, natural by the earth, natural by any other heart, but and let your the hay by hay and your nay, lest you hay and fall into condemnation, fall into condemnation. வசனம் 13. உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியாயிருந்தால் சங்கீதம் பாடக்கடவன். Is any among you afflicted? Let him and pray. Is any merry? Let him and song pleasants. வசனம் 14. சாம்ஸ். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களால் வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். Is any sick among you? Let him and call for the elders of the church, and let them and pray over him, anointing him with oil in the name of the Lord. வசனம் 15. அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணையாளிகளை இரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். And the prayer of the faith shall and save the sick, and the Lord shall and raise him up, and if have the committed sins, they shall and be and forgive him. வசனம் 16. நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களையே ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாயிருக்கிறது. Confuse you the faulters one to the another and the pray one for the another that he may be healed. The afflicted for when pray of a righteous man how will let much. வசனம் 17. ஏலி என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷம் 6 மாதம் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. Eli was a man subject to like positions as we are, and he prayed earnestly that it might not rain, and it rained not, and the earth by the space of their years and the 6 months. வசனம் 18. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. And he prayed again, and the heaven gave rain, and the earth forgot ear and fruit. வசனம் 19. சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினாள். Brethren, if any of you do err from the truth, and one
convert him. வசனம் 20. தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவிகளை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்றும் அறிய கடவன். That him can have that which convert the sinner from the error, have this which shall save a soul from death and shall hate a multitude of the sins. Come follow me, பாப்போம். கண்டினியூவா இந்த வாரம் டாக்கில் வந்து தேவனால கரெக்டாக மனம் திரும்புதலை பற்றியும் அந்த வசனங்களும் புக் ஆஃப் மார்மன், பைபிள் அண்ட் புக் ஆஃப் மார்மன், நியூ டெஸ்ட்மென்ட் இதெல்லாம் சொல்லி லாஸ்ட்டில் மனம் திரும்புதலை பற்றியும் நம்ம கலப்பைய பூமியில் போட்டு விதைய உழுணுமே தவிர அந்த விதையை போட்டு உழுவணுமே தவிர அது முளைக்குமோ முளைக்காதோன்றதை நம்ம பார்க்கக்கூடாது. தேவன் அந்த விதையை அவர்கள் மனதில் போட்டிருக்காருன்றதை நம்ம அவரோட வார்த்தையை அவர் மனதில் போட்டிருக்காருன்றதை நம்ம பண்ணணுன்றதை சொன்னேன். அது இல்லாமல் மோசையோட காலத்தில் சிவந்த சமுத்திரத்தை கூப்பிட்டு வர்றதுக்கு முன்னாடி வந்து தேவன் வந்து தலைச்சான் பிள்ளைகள் எல்லாத்தையும் எகிப்தின் ஃபேரோவுடைய முதல் தலைச்சான் பிள்ளைகள்லாம் அழிப்பார் கடவுள். அப்போ அழிக்கும் போது ஒரு ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தை வாசலில் தெளிக்க சொல்லுவாங்க. தெளித்ததுக்கப்புறம் எகிப்தில் இருக்க அத்தனை தலைச்சான் பிள்ளைகளையும் இறந்து போவோம். காரணம், அவர் சொன்னபடி அந்த சங்காரத்தோதன் போய் எல்லா தலைச்சான் பிள்ளைகளையும் காலி பண்ணுவார். ஆனால் அந்த தலைச்சான் பிள்ளைகள் இப்போயும் நம்ம பாரம்பரியத்தில் அதை எப்படி எடுத்துக்கலான்னா, வாசலில் இன்னமும் சிலர் அந்த ரத்தத்தை பதிலாக இன்னமும் பண்ணுறாங்க இந்துக்களில் அந்த வழிபாடை. அப்படி இருக்கும்போது இந்த மக்கள் யார் இவர்களுக்கே தெரியாமல் இருக்காங்க. இந்த மக்கள் எகிப்திலிருந்து அழைக்கப்பட்டு வந்த மக்கள் தான். இங்கே பிரிஞ்சு வந்து மெய்யான தேவனுக்கு பிரிஞ்சு முழுசாக மாறி இருக்காங்க அப்படின்றத நான் சொன்னேன். அடுத்து எங்கள் சர்ச்சுக்கு ஒருத்தர் ரவின்ற ஒரு சேதாப்பேட்டில் இருக்கார். அவருக்கும் 2 மணி நேரமோ 1 மணி நேரமோ அவருக்கு சொன்னேன் சர்ச்சில் உட்கார வச்சு. அவர் இன்றைக்கி காலையில் ரிமைண்ட் பண்ணி அவர் வருவார் எதிர்பார்த்தேன், வரல. ஆமாம், சொல்ல வேண்டியது சொல்லியாச்சு மெய்யான தேவனை பற்றி. ஒரு சண்டே கண்டிப்பாக வருவார். தேவனுடைய ஊழியத்தில் ஒரு முக்கியத்துவமான ஆளாக மாறுவார். அதுதான் நம்பிக்கை. அடுத்து நம்மளுக்கு கொடுத்த டைமில் ரிப்பீட்டட் நம்ம அவரோட சமூகத்தில் நின்று அதை பேசும்போது அவரோட வார்த்தைகளை அது முக்கியமானதுன்றது சொல்லணும்னு நினச்சேன். சொல்லிட்டேன்னா தெரில. அடுத்து என்ன சொல்லிட்டேன், நான் வந்து ஓலா, ரேபிட்டோ, ஊபர்லாம் ஓட்டுறேன். ஓட்டும் போது என் கூட நிறைய கஸ்டமர்ஸ்லாம் வருவாங்க. பார்ட் டைமாக வந்து டிரைவிங் கற்றுக் கொடுக்குறேன், 4 வீலர் அண்ட் 2 வீலர் அப்படின்னு சொன்னேன். கற்றுக் கொடுத்து லைசன்ஸ் சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கெலாம் நான் சுவிசேஷத்தை சொல்கிறதுக்கு எனக்கு சான்ஸ் கடவுள் கொடுத்துருக்காரு. சொன்னேன் அவங்களுக்கெலாம். சமயம் கிடைத்தாலும் சமயம் கிடைக்கலனாலும் நம்ம அவங்களுக்குலாம் சொல்லணும். அதுதான் நம்ம கடமை. சுருக்கமாக 1 நிமிஷம் 2 நிமிஷத்தில் அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு ஷேர் பண்ணுவேன். என் வாழ்க்கையில் எனக்கு செய்த அற்புதத்தை என்னால் சொல்லாமல் இருக்க முடியல மெய்யான தேவன் அப்படின்னு எனக்குள்ளேயே தூண்டப்படுது அப்படின்னு சொன்னேன் அவங்களுக்கெலாம். அப்புறம்
அப்புறம் நல்லபடியாக முடிச்சுட்டு கீழே வந்து எல்லாருமே சொன்னாங்க, என்னை ரீட் பண்ணுறதை பார்த்து பைபிள் வசனத்தை இப்படி ரீட் பண்ணி இப்படி பேசணும் எனக்கு ஆசை, ஆனால் நின்று ஜனங்க மத்தியில் பேச முடியல, பயம் இருக்குது அப்படின்னு சொன்னேன். அப்புறம் பேசிட்டு நம்ம சபையில் எல்லாருமே சமம், இந்த மாதிரி நேர்த்தியாக எல்லா இதுலேயும் நம்ம போய் நின்று பேச முடியாது, நம்ம சபையில் கொடுக்குறாங்க அந்த சான்ஸ்லாம், மெய்யான சபை இப்படி ஒரு சபை எங்கேயுமே இல்லை உலகத்தில் அப்படின்னு சொன்னேன். அது திருப்பியும் உங்களுக்கு இப்போ ரிப்பீட் இந்த டைமில் சொல்லியிருக்கேன். நம்ம அவருக்கோசம் ஒரு கலசம் தண்ணி கொடுத்தாலும் அதுக்கு பலன் உண்டு, அதை நம்ம அடையாமல் போக மாட்டோம். அதனால் அவருக்கு செலவிடுகிற எல்லா டைமும் நம்மளுக்கு பலன் கிடைக்கும், நம்பிக்கையாக நம்ம வாழணும் அப்படின்றத சொன்னேன். இன்னும் நிறையா ஷேர் பண்ண ஆசை, அதெல்லாம் நான் நிறையா ரிப்பீட்டடாக படிக்கும்போது தான் எனக்குள்ளே மனதுக்குள்ளே போய் உட்காரும். இந்த வசனங்களையும் நான் ஆல்ரெடி கேட்டிருக்கேன் சர்ச்சில், அதனால் எனக்கு ஓரளவுக்கு கிடச்சிது சொல்கிறதுக்கு ஐடியா. அதுக்கப்புறம் பியானோ கிளாஸை முடிச்சுட்டு பியானோ கிளாஸ் அட்டன் பண்ணி நல்லபடியாக வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு இங்கே உட்காந்து வீடியோ பண்ண கொடுத்துருக்காரு. நன்றி. அப்படி பியானோ நல்லா கற்றுக்கணும், நல்லா சரளமாக வாசிக்கணும், தேவனை போற்றணும், பாடணும். நம்ம படைக்கப்பட்ட நோக்கமே அதுக்கு தான். உலகத்தில் நம்ம அவரை போற்றி பாடுவதற்கு நம்மளுடைய குரல் வளத்திலிருந்து எல்லாமே அவருக்கு தான். அதை நம்ம இங்கே செய்யணும். நம்ம பரலோகத்துக்கு போயும் அதை தான் செய்ய போகிறோம். அதை நம்ம இங்கேயே ப்ரிப்பேர் பண்ணணும். அவர் சொல்லுவது எல்லாத்தையும் நம்ம வாழ்க்கையில் பின்பற்றும் போது நம்ம எல்லாமே கூட கொடுக்கப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் கம் ஃபாலோ மீ பார்ப்போம். நம்ம கம் ஃபாலோ மீ பாக்ஸ் இன்றைக்கி கம் ஃபாலோ மீயில் ஜோசப்பை பற்றி எடுத்தாங்க. அதை வந்து கண்டினியூவாக நம்ம பார்க்கும்போது அது வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். 14 ஏனெனில் இந்த காரியத்தில் தேவன் தம்முடைய ஊழியக்காரனை நியாயப்படுத்த மாட்டார். ஆகையால் என் சகோதரரே, நான் உங்களிடம் ஒரே ஒரு முறை மன்றாடுகிறேன். இந்த மனிதர்களுக்கு நீங்கள் எவ்வித தீங்கும் செய்ய வேண்டாம். என் வீட்டில் அவர்கள் சமாதானத்தோடு தங்கியிருக்கட்டும். அதற்காகவே அவர்கள் என் வீட்டின் நிழலை நாடி வந்திருக்கிறார்கள். 15 அதற்கு அவர்கள் லோத்தின் மேல் கோபங்கொண்டு கதவை உடைத்து கொண்டு உள்ளே நுழைய நெருங்கி வந்தார்கள். ஆனால் பரிசுத்த மனிதர்களாகிய தேவனுடைய தூதர்கள் தங்கள் கையை நீட்டி லோத்தை வீட்டுக்குள் தங்களருகே இழுத்து கொண்டு கதவை அடைத்துவிட்டார்கள். ஆதியாகமம் 19:26 பில்க்ரோ. ஆனால் அவன் மனைவி அவனுக்கு பின்னால் திரும்பி பார்த்தாள். உடனே அவள் ஒரு உப்பு தூணாக மாறிப்போனாள். லோத்தின் மனைவி செய்த தவறு என்ன? மூப்பர் ஜெஃப்ரி ஆர். ஹாலந்து இவ்வாறு போதித்தார். வெளிப்படையாகச் சொல்வதானால் லோத்தின் மனைவியிடம் இருந்த தவறு என்னவென்றால், அவள் வெறுமனே திரும்பி பார்க்கவில்லை. தன் இதயத்தில் அவள் மீண்டும் பழைய இடத்திற்கே திரும்பிச் செல்ல விரும்பினாள். நகரத்தின் எல்லைகளை கடந்து செல்வதற்கு முன்பாகவே சோதோம் மற்றும் கொமோரா நகரங்கள் அவளுக்கு வழங்கியிருந்த வசதிகளை எண்ணி அவள் ஏங்கத் தொடங்கிவிட்டாள் என்றே தோன்றுகிறது. தேவன் அவளை எதையெல்லாம் விட்டுவிட்டு வரும்படி கேட்டாரோ அந்த விஷயங்களை குறித்து ஆண்டவர் மீது மனக்கசப்புடன் லோத்தின் மனைவி திரும்பி பார்த்திருக்கக்கூடும். எனவே அவள் வெறுமனே திரும்பி பார்க்கவில்லை, மாறாக ஏக்கத்தோடு திரும்பி பார்த்தாள். சுருக்கமாகச் சொன்னால், கடந்த காலத்தின் மீது அவளுக்கிருந்த பற்றுதல் எதிர்காலத்தின் மீது அவளுக்கிருந்த நம்பிக்கையை விட அதிக எடையுள்ளதாக இருந்தது. அதுவே வெளிப்படையாகச் சொன்னால் அவளுடைய பாவத்தின் ஒரு பகுதியாக அமைந்தது. கடந்துபோன நாட்களிலேயே மூழ்கி கிடக்க வேண்டாம் என்றும், நேற்று காலங்கள் எவ்வளவுதான் சிறப்பாக இருந்திருந்தாலும் அவற்றை எண்ணி வீணாக ஏங்க வேண்டாம் என்றும் நான் உங்களிடம் மன்றாடுகிறேன்.
கடந்த காலம் என்பது நாம் கற்றுக்கொள்வதற்கானதே தவிர அதிலேயே வாழ்ந்து கொண்டிருப்பதற்கானதல்ல. கடந்த காலத்தின் ஒளி வீசும் அனுபவங்களிலிருந்து வரும் கனல் துணுக்குகளை எம்பர்ஸ் எடுத்துக்கொள்வதற்காகவே நாம் திரும்பி பார்க்கிறோமே தவிர சாம்பலை எடுத்துக்கொள்வதற்காக அல்ல. நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவற்றை கற்றுக்கொண்டு நாம் அனுபவித்தவற்றில் மிகச் சிறந்தவற்றை நம்மோடு எடுத்துக்கொண்ட பிறகு நாம் எதிர்காலத்தை நோக்கி பார்க்கிறோம். மேலும் விசுவாசம் எப்போதும் எதிர்காலத்தையே நோக்கி இருக்கிறது என்பதை நினைவில் கொள்கிறோம். கடந்த கால வாழ்க்கையை பற்றியே அதில் நிகழ்ந்த தவறுகள் உட்பட திரும்ப திரும்ப சிந்தித்துக் கொண்டிருப்பது சற்றும் சரியல்ல. அது இயேசு கிறிஸ்துவின் நற்செய்திக்கு உகந்ததல்ல. ஒவ்வொரு தலைமுறையைச் சேர்ந்த மக்களாகிய உங்கள் அனைவருக்கும் நான் அழைப்பு விடுக்கிறேன். லூக்கா 17:32 லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். விசுவாசம் என்பது எதிர்காலத்திற்கானதாகும். விசுவாசம் கடந்த காலத்தின் அடிப்படையில் கட்டமைக்கப்படுகிறது, ஆனால் அது ஒருபோதும் கடந்த காலத்திலேயே தங்கிவிட விரும்புவதில்லை. தேவன் நம் ஒவ்வொருவருக்காகவும் மகத்தான காரியங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் என்றும் கிறிஸ்துவே மெய்யாகவே வரப்போகும் நன்மைகளின் பிரதான ஆசாரியர் என்றும் விசுவாசம் உறுதியாக நம்புகிறது. எபிரெயர் 9:11 கிறிஸ்துவோ வரப்போகும் நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வந்து கையினால் செய்யப்படாததாகிய, அதாவது இந்த சிருஷ்டிப்பிற்கு உட்படாததாகிய பெரிதும் பூரணமுமான கூடாரத்தின் வழியாக சிறந்தவை இன்னும் வரவிருக்கின்றன எழுதியவர் மூப்பர் ஜெஃப்ரி ஆர். ஹாலந்து 12 அப்போஸ்தலர்களின் குழுவைச் சேர்ந்தவர். ஜனவரி 13, 2009 அன்று பிரிகாம் யங் பல்கலைக்கழகத்தில் வழங்கப்பட்ட ஒரு ஆவிக்குரிய சொற்பொழிவிலிருந்து எடுக்கப்பட்டது. முன்னோக்கி பாருங்கள். விசுவாசம் எப்போதும் எதிர்காலத்தையே நோக்கி அமைந்திருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஒரு புதிய ஆண்டின் தொடக்கம் என்பது நாம் கடந்து வந்த பாதையின் பின்னணியில் நின்று நமது வாழ்க்கையை சீர்தூக்கி பார்த்து நாம் எந்த திசையில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்வதற்கான ஒரு மரபு சார்ந்த காலமாகும். புத்தாண்டு தீர்மானங்களை பற்றி பேச நான் விரும்பவில்லை, ஆனால் கடந்த காலத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியும் பேச விரும்புகிறேன். குறிப்பாக நமது வாழ்க்கையில் ஏற்படும் எந்தவொரு மாற்றத்திற்கும் ஒரு காலகட்டத்திலிருந்து மற்றொரு காலகட்டத்திற்கு நாம் கடந்து செல்லும் தருணங்களுக்கும் முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் நான் பேச விரும்புகிறேன். சொல்லப்போனால் அத்தகைய தருணங்கள் ஏறக்குறைய ஒவ்வொரு நாளுமே நம் வாழ்வில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த கலந்துரையாடலுக்கான ஒரு வேதபூர்வமான கருப்பொருளாக நான் லூக்கா மாலை 5:32 ஐ தேர்ந்தெடுத்துள்ளேன். அதில் இரட்சகர் லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று எச்சரிக்கிறார். இத்தகைய ஒரு புதிரான சிறிய சொற்றொடரின் மூலம் அவர் எதை உணர்த்த விரும்பினார்? அதை கண்டறிய அவர் பரிந்துரைத்தபடியே நாம் செய்ய வேண்டும். லோத்தின் மனைவி யார் என்பதை நாம் இப்போது நினைவுகூர்வோம். நிச்சயமாக இந்த கதை சோதோம் மற்றும் கொமோரா நகரங்களின் நாட்களில் நிகழ்ந்ததாகும். அக்காலத்தில் மனிதர்களும் பெண்களும் செய்யக்கூடிய மிக கொடிய செயல்களை தேவன் இனிமேலும் சகித்துக் கொள்ள இயலாத நிலையில் லோத்தையும் அவனது குடும்பத்தாரையும் அங்கிருந்து ஓடிவிடுமாறு கூறினார். ஏனெனில் அந்த நகரங்கள் அழிக்கப்படவிருந்தன. உன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓடிப்போ என்று தேவன் கூறினார். உன் பின்னால் திரும்பி பார்க்காதே, மலைக்கு ஓடிப்போய்விடு, இல்லாவிட்டால் நீ அழிந்து போவாய். ஆதியாகமம் இரவு 7:17 அழுத்தம் சேர்க்கப்பட்டுள்ளது. உடனடியான கீழ்ப்படிதல் இல்லாமலும் கணிசமான அளவு பேரம் பேசிய பிறகும் லோத்தும் அவருடைய குடும்பத்தாரும் இறுதியில் அந்த நகரத்தை விட்டு வெளியேறினர், ஆனால் மிகச் சரியான கடைசி தருணத்தில் மட்டுமே.
அவர்கள் தப்பிச் சென்ற மறுநாள் விடியற்காலையில் என்ன நடந்தது என்பதை வேதவசனங்கள் நமக்கு விவரிக்கின்றன. கர்த்தர் சோதோம் மேலும் கொமோரா மேலும் வானத்திலிருந்து கர்த்தரிடத்தினின்று கந்தகத்தையும் அக்கினியையும் வருஷிக்க பண்ணி அந்த நகரங்களையும் கவிழ்த்து போட்டார். ஆதியாகமம் இரவு 7:24 எனது மையக்கருத்து அடுத்த வசனத்தில் வருகிறது. நிச்சயமாகவே கர்த்தரின் அறிவுரை, உன் பின்னே திரும்பி பார்க்காதே, அவள் காதுகளில் தெளிவாக ஒலித்துக் கொண்டிருந்த போதிலும் லோத்தின் மனைவி பின்புறம் திரும்பி பார்த்தாள் என்றும் அதனால் அவள் ஒரு உப்பு தூணாக மாறிப்போனாள் என்றும் வேதப்பதிவு கூறுகிறது. வசனம் 26 ஐ பார்க்கவும். லோத்தின் மனைவி அப்படி என்னதான் தவறு செய்துவிட்டாள்? ஒரு வரலாற்று மாணவனாக நான் அதை பற்றி சிந்தித்திருக்கிறேன். அதற்கான ஒரு பகுதி விளக்கத்தை இங்கே அளிக்கிறேன். லோத்தின் மனைவியிடம் இருந்த தவறு என்னவென்றால், அவள் வெறுமனே பின்னால் திரும்பி பார்க்கவில்லை. தன் இதயத்திற்குள் அவள் மீண்டும் பழைய இடத்திற்கே திரும்பிச் செல்ல விரும்பினாள் என்பதே ஆகும். நகரத்தின் எல்லைகளை கடந்து செல்வதற்கு முன்பாகவே சோதோம் மற்றும் கொமோரா நகரங்கள் தனக்கு அளித்திருந்த வசதி வாய்ப்புகளை எண்ணி அவள் ஏங்கத் தொடங்கிவிட்டாள் என்றே தோன்றுகிறது. 12 அப்போஸ்தலர்கள் குழுவைச் சேர்ந்த மூப்பர் நீல் ஏ. மேக்ஸ்வெல் 1926 முதல் 2004 வரை ஒருமுறை கூறியது போல, இத்தகைய மக்கள் தங்கள் நிரந்தர வாசஸ்தலம் சீயோனில் இருக்க வேண்டும் என்பதை அறிந்திருந்தாலும் பாபிலோனில் தங்களுக்கென ஒரு கோடைக்கால ஓய்வு இல்லத்தை வைத்துக் கொள்ளவே அவர்கள் தொடர்ந்து விரும்புகிறார்கள். கர்த்தர் தன்னை எதையெல்லாம் விட்டுவிட்டு வருமாறு கேட்டுக்கொண்டாரோ அவற்றின் மீது கொண்ட பற்று காரணமாகவும் கர்த்தரின் மீது ஏற்பட்ட மனக்கசப்பு காரணமாகவும் லோத்தின் மனைவி பின்னால் திரும்பி பார்த்திருக்கக்கூடும். லேகி மற்றும் அவருடைய குடும்பத்தினர் எருசலேமை விட்டு வெளியேறுமாறு கட்டளையிடப்பட்ட போது லாமானும் லேமுவேலும் கர்த்தரின் மீது மனக்கசப்பு கொண்டிருந்தார்கள் என்பது நமக்கு தெளிவாக தெரியும். எனவே அவள் வெறுமனே பின்னால் திரும்பி பார்க்கவில்லை, மாறாக ஏக்கத்துடன் பின்னால் திரும்பி பார்த்தாள். சுருக்கமாகச் சொன்னால், கடந்த காலத்தின் மீதான அவளுடைய பற்று. ஏக்கம் இருக்கும், அதை தவிர்த்து நம்ம கடவுளோட சேரணும். இதுதான் இதோட காட்டுற முக்கியமான ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது இப்போ ஆங்கிலத்தில் 14 For God will not justify his servant in this thing. Wherefore, let me plead with my brethren, this once only, that unto these men ye do nothing, that they may have peace in my house. For therefore came they under the shadow of my roof. 15 And they were angry with Lot and came near to break the door, but the angels of God, which were holy men, put forth their hand and pulled Lot into the house unto them, and shut the door. Genesis chapter 19:26 paragraph mark. But his wife looked back from behind him, and she became a pillar of salt. What did Lot's wife do wrong? Elder Jeffrey R. Holland taught, apparently, what was wrong with Lot's wife was that she wasn't just looking back. In her heart she wanted to go back. It would appear that even before she was past the city limits, she was already missing what Sodom and Gomorrah had offered her. It is possible that Lot's wife looked back with resentment toward the Lord for what he was asking her to leave behind. So it isn't just that she looked back, she looked back longingly. In short, her attachment to the past outweighed her confidence in the future. That, apparently, was at least part of her sin. I plead with you not to dwell on days now gone, nor to yearn vainly for yesterdays, however good those yesterdays may have been. The past is to be learned from but not lived in. We look back to claim the embers from glowing experiences but not the ashes.
And when we have learned what we need to learn and have brought with us the best that we have experienced, then we look ahead and remember that faith is always pointed toward the future. Dwelling on past lives, including past mistakes, is just not right. It is not the gospel of Jesus Christ. To all people of every generation, I call out, Luke chapter 17:32. Remember Lot's wife. Faith is for the future. Faith builds on the past but never longs to stay there. Faith trusts that God has great things in store for each of us and that Christ truly is the high priest of good things to come. Hebrews chapter 9:11. But Christ being come and high priest of good things to come, by a greater and more perfect tabernacle, not made with hands, that is to say, not of this building. The best is yet to be by Elder Jeffrey R. Holland of the Quorum of the 12 Apostles from a Brigham Young University devotional address given on January 13, 2009. Look ahead and remember that faith is always pointed toward the future. The start of a new year is the traditional time to take stock of our lives and see where we are going, measured against the backdrop of where we have been. I don't want to talk about New Year's resolutions, but I do want to talk about the past and the future, with an eye toward any time of transition and change in our lives, and those moments come virtually every day. As a scriptural theme for this discussion, I have chosen Luke chapter 17 verse 32, where the Savior cautions, remember Lot's wife. What did he mean by such an enigmatic little phrase? To find out, we need to do as he suggested. Let's recall who Lot's wife was. The story, of course, comes to us out of the days of Sodom and Gomorrah, when the Lord, having had as much as he could stand of the worst that men and women could do, told Lot and his family to flee because those cities were about to be destroyed. Escape for thy life, the Lord said. Look not behind thee. Escape to the mountain, lest thou be consumed. Genesis chapter 19 verse 17. Emphasis added. With less than immediate obedience and more than a little negotiation, Lot and his family ultimately did leave town, but just in the nick of time. The scriptures tell us what happened at daybreak the morning following their escape. The Lord rained upon Sodom and upon Gomorrah brimstone and fire from the Lord out of heaven, and he overthrew those cities. Genesis chapter 19 verses 24 to 25. My theme comes in the next verse. Surely, with the Lord's counsel, look not behind thee, ringing clearly in her ears, Lot's wife, the record says, looked back, and she was turned into a pillar of salt. See verse 26. Just what did Lot's wife do that was so wrong? As a student of history, I have thought about that and offer a partial answer. Apparently, what was wrong with Lot's wife was that she wasn't just looking back. In her heart she wanted to go back. It would appear that even before she was past the city limits, she was already missing what Sodom and Gomorrah had offered her. As Elder Neil A. Maxwell, 1926 to 2004, of the Quorum of the 12 Apostles once said, such people know they should have their primary residence in Zion, but they still hope to keep a summer cottage in Babylon. It is possible that Lot's wife looked back with resentment toward the Lord for what he was asking her to leave behind. We certainly know that Laman and Lemuel were resentful when Lehi and his family were commanded to leave Jerusalem. So it isn't just that she looked back longingly. In short, her attachment to the past outweighed. அதே மாதிரி மெய்யான தேவனுடையது எது 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 இருக்கோ அத்தனையும் நம்ம கடைப்பிடிக்கும் போது நம்ம வாழ்க்கையில் அந்த ஃப்ரூட்ஸை நித்திய வாழ்க்கைக்குரிய அந்த வழிநடத்தல்
அப்புறம் ஜீவா எப்படி சொல்கிறது, ஜீவ அப்பம், நித்திய ஜீவ தண்ணீர், ஃப்ரூட் ஆஃப் லைட், பரலோக வாழ்க்கைக்கு கொண்டு செல்லும் வழிகள், இது இத்தனைக்கும், அதாவது நித்திய பேரின்பம், இது அனைத்தும் நம்மளுக்கு அவரோட வார்த்தையில், அவருடைய செயல்முறைகளை நம்ம திட்டமாக அதில் நடந்து வழி நடக்கும்போது எனக்கு கிடைக்குதுன்றத நான் சொல்கிறேன். ஒரு பாவி நிமித்தம் பரலோகமே சந்தோஷப்படுது. மனம் திரும்பாத 99 பாவி நிமித்தம் இல்லை, மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம், அந்த ஒரு பாவி ரட்சிக்கப்பட்டு அந்த 99 பேருக்கும் ஒரு உதாரணமாக எடுத்துக்காட்டாக மாறுவாங்க. 99 பேருக்கும் அந்த ஒருத்தர் எடுத்துக்காட்டாக மாறுறாரு. அந்த 99 பேரும் திருந்துவாங்கங்கிறது தான் அது எடுத்துக்காட்டு. உலகம் முழுவதும் ரட்சிக்கப்படும். மெய்யான தேவன் வருகையை நம்ம வரவேற்று அதில் நம்ம கூடி சேர்க்கப்படுவோம். அதுதான் இதில் முக்கியமாக நான் சொல்ல விரும்புகிறேன். பயமே தேவையில்லை அவர் வாழ்க்கைக்கு. அவரோட நம்ம சேர்ந்து வாழ போகிறோன்றது நம்பிக்கையை எல்லாம் முக்கியமாக நான் சொல்கிறேன். நான் பெற்ற இன்பத்தை நீங்களும் பெறணும். அதில் உண்மையாக நடக்கும்போது கிடைக்குது நம்மளுக்கு நிறையா வாழ்க்கையில் அற்புதங்கள், ஆச்சரியங்கள், நல் நடத்தைகள், நல் உணர்வுகள், நல்ல இவைகள் அனைத்தும் எனக்கு கிடைக்குது. முதலாவது என்னோடய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், இவையெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்கிற அந்த வார்த்தை உண்மை நிறைவேறுது. நன்றி ஏசப்பா. யாவன் மீசமும் ஜெபிக்கிறேன். அருமையான